ஹலோ காய்ஸ், நம்ம வீடியோ வந்துட்டு புதுசாக நம்ம யூடியூப்பில் ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம பார்த்துடலாம். அதுவும் இல்லாமல் என்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற கிராஃப்ட் திங்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராஃப்ட் திங்ஸ் நம்ம வந்துட்டு வாங்குவோம். அதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் தான் நம்ம வரும். நீங்கள் கேட்குற மாதிரி வீடியோஸ் வந்து இனி நம்மளோட சேனலில் வரும்போது அதே மாதிரி இன்றைக்கி நான் என்கிட்ட இருக்கிற கிராஃப்ட் திங்ஸ் மட்டும்தான் நான் வந்து காட்டியிருக்கேன். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒரு ஆரஞ்சு எப்பயுமே யூஸ் பண்ணுற ஒரு பெயிண்ட்டு. இது வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளே எல்லாத்தையும் வீட்டு வச்சுருக்கேன். இந்த பெயிண்ட்டோட ப்ரஷ்ஷுமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம சீமெண்ணில் ஊற வச்சாலே போதும். இருந்தாலுமே என்கிட்ட நிறைய ப்ரஷ் இருக்குது, அதை வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். இது வந்துட்டு இன்னும் க்ளீனே பண்ணலை, அப்படியே நான் எடுத்து வந்து காட்டிட்டேன். இதை வந்து நான் காட்டக்கூடாதுன்னு தான் இருந்தேன், கொஞ்சம் நல்லாவே இல்லை அப்படிங்கிறதுனால சரி காட்டிட்டோன்னு சொல்லிட்டு காட்டிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் பின்னாடி ஒரு பேலட் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூலுங்க, நூல்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். இது வந்து நம்ம சின்னதுலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சோப்பு டப்பாலாம் நான் ஒரு புது சோப்பு டப்பா வாங்கி அதில் போட்டு வச்சுருக்கேன். என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் ஏதாவது ட்ரீக்கெலாம் நம்ம வச்சோம்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு 4 rupees தான். இந்த கலர் மட்டும் நமக்கு 4 rupees வருது. டபுள் கலர் நான் வாங்கியிருக்கேன். டபுள் கலர் வந்துட்டு எல்லோ அண்டு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒயிட்டும் சேர்ந்தது. இது வந்துட்டு 5 rupees நமக்கு தந்துருந்தாங்க. அடுத்து ஒரு மெரூன் கலர், மெரூனும் ரெட் கலரும் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் மாதிரி இந்த கலருமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் வச்சு நம்ம நிறையா கிராஃப்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஏற்கனவே இருந்தது இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நான் சுற்றி வச்சுருவேன். சுற்றி வச்சுட்டோம்னா நமக்கு வேணுங்கும்போது நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக. இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்ஸில் வந்து இருந்துச்சுன்னா சுற்றி வச்சுருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச பிஸ்னஸ் போர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் போர்டு வந்து நான் தனி வீடியோவாக நான் காட்டலான் இருந்தேன்.
ஆனால் வந்துட்டு இந்த வீடியோஸ்லேயே வந்து நிறைய இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இங்கேயே காட்டிட்டேன். இந்த பிஸ்னஸ் போர்டு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும், தெரியாதவங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இது வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்தது தான், ஆனால் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணலை. ஒரு சில கிராஃப்ட்ஸ் மட்டும் இதில் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு என்னென்னு நம்ம போகும்போது பார்க்கலாம். இது வந்துட்டு 230 ரூபா. இது வந்து அதே மாதிரி இதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே கார்ட்போர்ட்லேயே நமக்கு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேங்கிறதுனால சும்மா மேலால் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இது வந்து நம்ம இன்னும் விளையாடவே இல்லை, ஆனால் வச்சுருக்கேன், அதனால தான் காட்டியிருக்கேன். ஒரு மேலால் வந்துட்டு ஒரு விளையாடுற போர்டு இருந்துச்சு, அதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இது வந்து டீலக்ஸ்ன்னு சொல்லிருந்துச்சு, பிஸ்னஸ் டீலக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு ஒரு மெனு கார்டு மாதிரி ஒரு புக் கொடுத்துருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அது நம்ம ஏற்கனவே நான் படிச்சுட்டேன், அதனால தான் அவங்கள்ட்ட மேலால் காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி அண்ட் வந்து இங்கிலீஷில் இருக்குது. பாதி பேஜ் இங்கிலீஷ்லேயும் பாதி பேஜ் ஹிந்திலேயும் இருக்குது. இதில் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் நமக்கு ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நான் விளையாடவே இல்லை. வந்துட்டு காயின்ஸ் வந்து பிளாஸ்டிக் காயின்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் காயின்ஸ் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாத்துலேயும் ரவுண்டாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு, பட் அதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஒரு 50 ருபீஸ் காயின் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு 500 ருபீஸ் காயின் வந்துட்டு ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலரில் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து 10,000 ரூபான்னு நினைக்கிறேன். இது வந்து 10,000